கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தலைமைச் செயலகம் நோக்கி மாணவர் அமைப்பினர் பேரணியாக சென்றிருக்கும் நிலையில் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கல்வீச்சு தாக்கிக் கொள்ளும் சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், விவரம் என்ன பதிவு? மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கடந்த ஆகஸ்ட் 8ஆம் தேதி இரவுல 31 வயதான பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார். இதை கண்டித்து நாடு முழுவதுமே மருத்துவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில உச்சநீதிமன்றம் தலையிட்டு மருத்துவர்களுடைய போராட்டத்தை முடித்து வைத்தது. ஆனாலும் கூட மேற்கு வங்க மாநிலத்துல பல்வேறு மாணவர் அமைப்புகள் உயிரிழந்த பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டு பல்வேறு வகைகளில் போராட்டங்கள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் கூட தலைமைச் செயலகத்திற்கு அருகில் அமர்ந்து போராட்டம் நடத்திய மாணவர்களை இது போலீசார் தடியடி நடத்தியதாகவும், இதற்கு மேற்கு வங்க மாநிலத்துடைய ஆளுநர் சி வி ஆனந்த போஸ் மாணவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தும் நிலையில் அரசு வேண்டுமென்றே அவர்கள் மீது தடியடி நடத்துவதாக எல்லாம் குற்றம் சுமத்தியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்றைய தினம் பல்வேறு மாணவர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்வதற்கு இன்று திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் மேற்கு வங்க காவல்துறையோ மாணவர்களுக்கு உரிய அனுமதி வழங்கப்படவில்லை. காரணம், இந்த பேரணி என்பது சட்டம் ஒழுங்கிற்கு மிகப்பெரிய குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயலாக மாறிவிடும். அதன் காரணமாக தங்களால் அனுமதி வழங்க முடியாது என தெரிவித்திருந்த போதிலும் கூட பல்வேறு மாணவர் அமைப்புகள் இன்று மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்வதற்கு முற்பட்டார்கள். ஆனால் காவல்துறையோ அவர்கள் செல்லக்கூடிய வழிநெடுகிலும் இரும்பு பேரிகார்டுகள் கொண்டு அதனை வெல்டிங் வைத்து மிகப்பெரிய பலத்த அந்த பாதுகாப்புகள் என்பதையெல்லாம் போட்டு அவர்களை தடுக்க முயற்சித்தார்கள். இதன் காரணமாக போலீசாருக்கும் போராட்டத்திலும் பேரணியில் ஈடுபட்டு வரக்கூடிய மாணவர் சங்கங்களுக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டது. இந்த தள்ளுமுள்ளுவை தொடர்ந்து கல்வீச்சு சம்பவம் என்பதும் நடைபெற்றது. தற்போது நிலைமையில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் தலைமைச் செயலகத்திற்கு வரக்கூடிய சாலைகள்ல 3000க்கும் மேற்பட்ட போலீசார் என ஒட்டுமொத்தமாக இந்த பேரணிக்கு மட்டும் 6000 மேற்கு வங்க போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் மமதா பானர்ஜி 31 வயதான பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்துல நீதியை வழங்குவதில் தாமதமாக்கிவிட்டார். எனவே மேற்கு வங்க மாநிலத்துடைய முதலமைச்சர் மமதா பானர்ஜி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்திய தற்போது பல்வேறு மாணவர் சங்கங்களை சார்ந்த மாணவர்கள் தற்போது இந்த பேரணியில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதுமா? யோகேஸ்வரன், இந்த வழக்கின் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு? யார் யாரிடம்லாம் விசாரணை நடைபெற்று வருகிறது? இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு. இந்த விவகாரம் நடந்தது ஆகஸ்ட் 8ஆம் தேதி. ஆகஸ்ட் 8, 9, 10, 11ஆம் தேதி அன்று மேற்கு வங்க மாநிலத்தினுடைய காவல்துறையிடம் இருந்து இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது சிபிஐக்கு மாற்றியது கொல்கத்தா நீதிமன்றம். அதற்கான காரணம், உயிரிழந்த பெண் மருத்துவருடைய தாய் மற்றும் தந்தை இருவருமே கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல மனுவை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கை கொல்கத்தா காவல்துறையிடம் இருந்து சிபிஐயிடம் மாற்றி உத்தரவிட்டார்கள். இந்த வழக்கை ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணை செய்து வரக்கூடிய நிலையில இந்த வழக்கில் இப்போது வரை கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடைய முதல்வர், அதே போல பயிற்சி மருத்துவராக பணியாற்றியிருக்கக்கூடிய 4 பேர் உள்ளிட்டோருடன் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. ஆனால் அவர்கள் அளிக்கக்கூடிய தகவல் என்பது உண்மையாக தான் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் சோதனை செய்வதற்காக இந்த வழக்கை விசாரணை நடத்தி வரக்கூடிய சிபிஐ ஏற்கனவே கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் பாலிகிராஃப் சோதனை, அதாவது உண்மை கண்டறியும் சோதனை என்று தமிழில் அழைப்பார்கள், உண்மை கண்டறியும் சோதனையை குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அந்த வழக்குகளுடன் நடத்துவதற்கு அனுமதியை பெற்று இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த வழக்கினுடைய விசாரணையின் முதற்கட்ட அறிக்கையை கூட நீதிமன்றத்துல சிபிஐ என்பது தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில இப்போது வரை நீதி கிடைக்கப்படவில்லை. குறிப்பாக கொல்கத்தா அரசு இந்த விவகாரத்துல உரிய நீதியை வழங்கவில்லை என்பது கொல்கத்தா அரசுக்கு எதிரான போராட்டமாக இந்த மருத்துவர் போராட்டம் என்பது மாறி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர் அமைப்புகளை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்ட போதே மேற்கு வங்க காவல்துறைக்கும் பேரணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர் சங்கங்களுக்கும் இடையே முதல்ல வாக்குவாதம் ஏற்பட்டது. பிறகு தள்ளுமுள்ளுவாக மாறியது. தள்ளுமுள்ளுவை தொடர்ந்து போலீசார் தடியடி நடத்தினார்கள். பதிலுக்கு பேரணியில்
ஈடுபட்டிருந்த மாணவர்களோ கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போதைய சூழல் என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய வஜ்ரா வாகனங்கள் மூலமாக தண்ணீரை பீச்சி எடுத்தும் கண்ணீர் புகைகளை வீசியும் அந்த மாணவர்களுடைய பேரணியை தடுப்பதற்கான முயற்சிகள்ல மேற்கு வங்க காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். மேற்கு வங்க மாநிலத்துடைய தலைமைச் செயலகத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட மேற்கு வங்க போலீசார் குவிக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பது என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்.